ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலிமித் என்பிசி அகாடமி. ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். ஸோ பகுதி ஈக்கான நோட்ஸ் வந்து நம்ம வந்து 2 வாரத்துக்கு முன்னாடியே ஃபுல்லாக கொடுத்துருப்போம். ஸோ இன்றைக்கி தான் டெஸ்ட்டு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. டெஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் வடிவில் நடக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போக்கி பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ 100 கொஸ்டின்ஸ், அதாவது தமிழ் பகுதி ஃபுல்லாமே படித்து முடிச்சுட்டு ஸோ இந்த 100 கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணி பாருங்கள். 100 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அது வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ நிறைய பேர் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்றது தெரியும். ஸோ மீதி பேலன்ஸ் 100 கொஷின் பார்த்திங்கன்னா நான் வந்து நைட்டு கொடுக்குறேன். சரிங்களா, நைட்டு கண்டிப்பாக வந்து பேலன்ஸ் 100 கொஷின் வந்துடும். ஸோ இப்போக்கி 100 கொஷினை மட்டும் அட்டன் பண்ணி பாருங்கள். பேலன்ஸ் 100 கொஷின் நைட்டு வந்ததுக்கப்புறம் அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ டெஸ்ட்டு வந்து நல்லபடியாக எழுதுங்க. ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா, நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பகுதி ஆ தமிழில் பார்த்திங்கன்னா நம்ம முடிக்க வேண்டியது பகுதி ஆ மட்டும்தான் இருக்குது. அதுக்கான நோட்ஸ் வந்து நான் ஒவ்வொன்றா கொடுக்குறேன். ஸோ பகுதி ஆன்றது பார்த்திங்கன்னா இலக்கணம் பேஸ் பண்ணி இருக்கும். அதில் வந்து படிக்கிறது அதிகமாக இருக்காது. சரிங்களா, அது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். படிக்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. ஸோ அதனால் அடுத்த வாரம் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்படின்னா சண்டே தான் நடக்கும். ஸோ அதுக்கான டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே தமிழ் வந்து ஃபுல்லாமே தான் இருக்கும். பகுதி ஆ, அதாவது 3 பார்ட்டுமே சேர்த்து ஃபுல்லாக தான் டெஸ்ட்டு நடக்கும். ஸோ அதனால் தமிழ் வந்து ஃபுல்லாக தரவாக நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் வந்து எழுதுங்க. சரிங்களா, ஏன் ஃபுல்லாக கொடுக்குறோம்னா பகுதி ஆளை வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து நீங்கள் படிக்கிறது அதிகமாக இருக்காது. இலக்கணம் பேஸ் பண்ணின்றனால நீங்கள் புரிஞ்சுக்கிற கான்செப்ட் தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணிடுவீங்க. அதனால் ஃபுல்லாமே நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ தமிழ் வந்து ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு வந்து எழுதுகிறப்ப தான் 100 கொஷினுக்கு எத்தனை கொஷின் கரெக்டாக போடுறீங்க, எந்த இடத்துல வீக்காக இருக்கீங்கன்ற ஒரு அனாலிட்டிக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா தமிழ் அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வைக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்த வாரம் என்னது மேக்ஸ் போகும். மேக்ஸ் வந்து நம்ம ஒரு வாரம் தான் ஸ்டடி பிளானில் கொடுத்துருப்போம். ஸோ அதை வந்து 2 வாரமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு வாரத்தில் வந்து மேக்ஸ் பார்த்து முடிக்க முடியாது. அதனால் அது 2 வாரம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழும் மேக்ஸும் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஜிகே வந்து கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா, ஸோ தொடர்ந்து வந்து யாருமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டே வாங்க. ஸோ டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருந்தால் நிறைய எடுத்திருக்கேன். அதனால் வந்து படிக்கலனாலும் பரவாயில்ல, டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, ஸோ பிடிஎஃப் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ எத்தனை கொஸ்டின்னா 100 கொஸ்டின் இருக்கும். மீதி பேலன்ஸ் 100 கொஸ்டின் நைட்டு வரும். ஸோ 100 கொஸ்டினையும் எப்படி வந்து கேட்டிருக்காங்கன்றதை டெஸ்ட் எழுதி பாருங்கள். சரிங்களா, டெஸ்ட் எழுதி பார்த்து மறக்காமல் வந்து மார்க் வந்து என்ட்ரி பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர் கீயும் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஸோ எப்போயுமே ஆன்சர் கீ லேட்டாக விடுவேன். ஸோ ஆன்சர் கீயும் பார்த்திங்கன்னா நான் டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரும் ப்ளஸ் ஆன்சர் கீ ரெண்டுமே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு கொஸ்டினை அட்டன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கீ ஓப்பன் பண்ணி பாருங்கள். சரிங்களா, அதுக்கு முன்னாடியே யாரும் ஆன்சர் கீ ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க. டெஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கீ வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சரிங்களா, எல்லோரும் படிச்சுட்டு டெஸ்ட் நல்லபடியாக எழுதிட்டு மார்க் என்ட்ரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலிமித் என்பிசி அகாடமி.